2 பிசினஸ் பர்சன் இருக்காங்க. அதுல ஒருத்தர் டெய்லி 3 வேளை சாமி கும்பிட்டுக்கிட்டு கடவுள் மேல அவ்வளவு பக்தியா இருக்காரு. இன்னொருத்தர் வந்து தன்னோட வேலைகள், தன்னோட பிசினஸ், தன்னோட ஃபேமிலி இப்படின்னு சொல்லி பாத்துக்கிறாரு. இப்ப அந்த டெய்லி சாமி கும்பிடுறவர் வந்து தொடர்ச்சியா சாமி கும்பிட்டுட்டே இருக்காரு. அவரோட பிசினஸ்ல எந்த மூவும் இல்ல. ஒரு நாள் வந்து அவர் கடவுள் மேல கோவப்பட்டு, நான் தினம் உங்களை நான் வழிபடுறேன், தினம் கும்பிடுறேன், ஆனா நீங்க எனக்கு எந்த ஒரு விஷயங்களுமே நல்லது பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாரு. அப்ப கடவுள் வந்து அவருக்கு கனவுல வந்து சொல்றாரு, நீ வந்து தினம் என்னை கும்பிடுறது மட்டுமே வேலையா வச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அவர் வந்து தன்னோட வேலைகளையும் பாத்துக்கிறாரு, பிசினஸ் குரோத்தையும் பாத்துக்கிறாரு, ஃபேமிலியையும் பாத்துக்கிறாரு. இதுக்கு இடைப்பட்ட டயத்துல கொஞ்ச நேரமாவது என்னை நினைச்சு பாக்குறாரு. சோ அந்த மாதிரி தன்னோட பிஸி ஷெட்யூல்லையும் என்னை நினைச்சு பார்க்கும்போது அதுதான் உண்மையான வேல்யூபிளான விஷயமா இருக்கும். நீ 3 வேலை என்ன மட்டுமே நினைக்கிறதா இருக்கும்போது எனக்கு வந்து எந்த வேலையும் பார்க்காம இருக்கிறதுனால நீ நினைக்கிறது ரொம்ப உனக்கு ஈஸியான விஷயமா இருக்கும். உன்னுடைய கஷ்டத்துக்கு நடுவுலையும் நீ நினைச்சு பாரு, நான் கண்டிப்பா உனக்கு பலன் கொடுப்பேன் அப்படின்றாரு. அதாவது நம்மளுடைய வேலைகள் பார்த்துட்டு அதுக்கு இடைப்பட்ட டயத்துல நம்ம கடவுளை கும்பிட்டோம் அப்படின்னா அதுவே வேல்யூபிளான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ பிசினஸ் பர்சன் நீங்க சாமி கும்பிடாதீங்க, கும்பிடுங்க அந்த டாபிக் உள்ள நான் வரல. நம்ம கடவுளை குடுறோம், நம்மளுடைய வேலைகளுக்கு பிரியாரிட்டி கொடுத்துட்டு நம்ம கிடைக்கக்கூடிய டயத்துல நம்ம கடவுளை கும்பிடும் போது கண்டிப்பா அதான விஷயம் வந்து நல்லது நடக்கும். சோ இந்த மாதிரியான மோர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.